அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் முந்தைய தொகுப்புகளில் ஞானம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதாவது ஞானத்தை கற்றுக்கொண்டாலோ இல்லை ஞான பாதையில் பயணித்தாலோ ஞானம் அடைந்தாலோ என்ன பயன் என்று. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எங்களின் முந்தைய தொகுப்புகளை பார்க்காதவர்கள் பார்த்து உங்களுக்குள் இருக்கும் கேள்விகளுக்கு எங்களின் தொகுப்புகள் விடையளிக்கும் என்று எண்ணுகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நாங்கள் முந்தைய வெளியிட்டுள்ள பதிவுகளை பார்த்து இந்த பதிவை பார்க்கவும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நம்ம கேள்விக்கு வரலாம், இந்த ஞானத்தை அடைந்தால் என்ன பயன்? இப்போ இது மனிதனின் இயல்பான ஒரு சிந்தனை ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபாய் வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா அதிலிருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு 200 இல்லை 500 ரூபாய் 1500 ரூபாவா நம்மளுக்கு வருமா, என்ன பயன் என்பது யோசிப்பது மனிதனின் இயல்பான ஒரு சிந்தனை ஆயிற்று. அப்படி பார்க்குறப்ப நம்ம ஞானத்தை அடைந்தால் என்ன பயன் என்று நீங்கள் கேட்டீர்களேயானால், நமக்கு 2 அறிவுகள் உண்டு. இந்த சிற்றறிவு பேரறிவு என்று சொல்கிறாங்க. சிற்றறிவை கொண்டுதான் நாம் இங்கு பாடம் பயில்வது, வேலை செய்வது, இல்லை இந்த இக வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்மளுக்கு பயன் தருதோ அதெல்லாம் கற்றுக்கொள்வது தான் சிற்றறிவின் வேலை. அதையும் தாண்டி பேரறிவு என்று ஒன்று இருக்குது. அந்த பேரறிவு என்பது தான் நம்மளின் பிறப்பின் ரகசியத்தையும் இறைவனின் ரகசியத்தையும் புரிந்து கொள்ள இந்த பேரறிவு நம்மளுக்கு உதவி பண்ணும். இந்த பேரறிவை சென்று ஆராய வேண்டுமே ஆனால் நாம் ஞான பாதையில் செல்ல வேண்டும். ஞான பாதை என்பது என்னவென்று யோசிச்சிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஞானம் என்பது உண்மையை புரிந்து கொள்வதில் தான் ஞானம் இருக்குது. உண்மை ஏது பொய் ஏது என்று அலசி ஆராய்ந்து புரிந்து அதை உணர வேண்டும். அப்படி உண்மை ஏது என்று ஆராய்ந்து அதை உணர்ந்தவர்களே நம் சித்தர்கள். அவங்க உணர்ந்ததை நமக்கு நிறைய பாட்டுகள் மூலியமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அது ஒரு புறம் இருக்க, நாம் நம் பேரறிவை கொண்டு இந்த விஷயங்களை ஆராய வேண்டும். அதாவது நம் ஏன் பிறந்தோம், அதாவது இந்த ஜென்மத்தில் நம்ம இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் நாம் எண்ணுகிறோம். ஆனால் நம்மளின் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இந்த உடலால் நாம் இங்கு வாழ்கிறோம். அதாவது தனிப்பட்ட நபருக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த பேரை கொண்டு இங்கு வாழ்வது உண்மை இல்லை. அதாவது இது நிலையற்ற ஒன்று. அதாவது பிறந்ததிலிருந்து இருக்கும் வரை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ தான், இல்லை 100 வருடம் கூட என்று சிந்திக்கலாம். அந்த 100 வருடத்துக்கு அப்புறம் இந்த உடல் மாண்டு போகிறது. ஆனால் இதில் இருக்கும் ஆன்மா மாண்டு போவது இல்லை. அதாவது இது ஒரு சுழற்சியாய் இந்த ஆன்மா பல பிறப்புகள் எடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் வந்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால், நாம் மனதால் இங்கு செய்யக்கூடிய காரியங்களால் அதுக்கு ஏற்பட்ட வினைகள், அது நல்வினையோ தீவினையோ பாவமோ புண்ணியமோ என்று சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நல்வினை தீவினையை கழிக்க இந்த ஆன்மா ஒரு உடலை எடுத்து இங்கே இந்த பூ உலகில் அனுபவம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டு அது வினைகளை கரைத்து கொண்டே வருகிறது. அப்போது இந்த ஆன்மாவின் சுழற்சி, அதாவது நம்மளுக்கு இந்த பிறப்பு இது நிரந்தரம் அல்ல. ஆனால் நம் ஆன்மாவின் பிறப்பு எப்பயோ நடந்துவிட்டது. ஆனால் ஆன்மாவின் இறப்பு நடக்கவில்லை. ஆனால் ஆன்மாவின் இறப்பு என்பது என்ன? ஆன்மா எங்கேருந்து தோன்றியதோ அங்கே போய் சேர்வது தான் ஆன்மாவின் இறப்பு. அதாவது ஆன்மாவின் இறப்பை தான் நாம் கொண்டாட வேண்டும். இறப்பை கொண்டாடுவது தான் ஆன்மீகத்தின் நிலை. அதாவது இன்று பிறந்தோமே, ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஏதோ வினை பாக்கி இருக்குது, அதனால தான் அதை கழிக்க இங்கு பிறந்தோம். அதாவது பிறந்த நாளை தான் கொண்டாடுகிறோமே தவிர யாராவது இறந்து போயிட்டா கொண்டாடுவது இல்லை. அதை துக்கமாய் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் இறந்தவர்கள் மீண்டும் பிறவா நிலை அடைய வேண்டும். அதாவது இறைவனோடு ஒன்றர கலந்திட வேண்டுமே. ஆனால் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பாவமும் புண்ணியமும் கரைய வேண்டும். அது ஒரு நிலை பற்று 0ல் நிற்கணும்.
அதாவது பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிலையில் இருந்தால் மட்டும்தான் நாம் ஞானத்தில் பாதையில் சென்று அந்த நிலைக்கு வர முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, இப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் செலவு பண்ணணும். அந்த 1 கோடி ரூபாயை நீங்கள் வச்சுக்கிட்டும் இருக்க முடியாது, செலவு பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி தான் இந்த பாவ புண்ணிய கணக்குமே நம்ம கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கை எடுப்பது யார், நம்ம அக்கௌண்ட்டில் போடுறது யார்? இந்த பாவ புண்ணியத்தைன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம யாரும் பார்க்கல, நம்ம செஞ்ச தவறு யாருக்கும் தெரியாது, அதனால் நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கோம். அதனால் முன்னாடி இருக்கிற நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கும் மேலே ஒரு இறைவன் இருக்கிறார், அவர் நாம் செய்து கொண்டிருக்கிற அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம் நன்மை தீமைக்கேற்ப அவர் நம்மளுக்கு அருள் புரிகிறார் என்று சொல்லி வச்சுட்டாங்க. அதனால் அந்த இறைவன் மேலே இருக்கிற பயத்தினால இந்த பிரபஞ்சத்தில் வாழும் இந்த மனிதர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தான் இது உருவாக்கினார்களே தவிர, உண்மையில் பார்த்தால் நம்மளுக்குள் இருக்கும் ஆன்மாதான் அதுக்கு சாட்சி, மனசாட்சி என்று சொல்கிறோம் அல்லவா. நாம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் செய்கிற எந்த ஒரு நன்மையும் தீமையும் அந்த ஆன்மா சாட்சி பொருளாக இருந்து அந்த நம்ம அக்கௌண்ட்டில் சேர்த்து விட்டுருது. அதாவது இந்த ஆன்மா செயல் புரிகிறதில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மா ஒரு பார்வையாளனாக மட்டும்தான் இருக்குது. அது நாம் செய்கிற நல்வினைகளையும் தீமைகளையும் சேர்த்து கொண்டே வருகிறது. இந்த நல்லதும் தீயதும் எப்படி வருது, எப்படி செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம மனசோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த மனசு செய்கிறதுனால தான் நாம் நடைமுறை வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஒரு வாட்டி இந்த விஷயத்தை நம்ம செய்ய வேணான்னு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு சொல்லும், ஆனாலும் நம்ம மனசு சொல்லும் இதை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மனசின் தூண்டுதல் படி நம்ம அந்த ஒரு வேலையை செய்கிறோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. ஆனால் அதற்கு ஏற்ப பலனை யார் நோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கிற ஆன்மா தான் அதை சாட்சியாக இருந்து பார்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்து விட்டுருது. அப்படி உங்கள் மனம் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் நல்லதும் தீயதும் சேர்த்து வச்சு இந்த ஆன்மா சுமந்துக்கிட்டு அதை கரைக்க எண்ணி ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வருது. பிறவி எடுக்கிறப்போனாவோ நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்குது ஆன்மாக்கு, நம்ம இந்த பிறவி எடுத்ததே நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த நல்வினையும் தீவினையும் காலி பண்ணி நம் வந்த இடத்துக்கே போய் சேர்ந்துருவோன்னு சொல்லிட்டு. ஆனால் சில காலங்கள் கழிந்த பிறகு மனம் என்ற ஆதிக்கத்தின் பேரால் நம்ம திருப்பவும் அதே தப்பு செஞ்சு ஆரம்பிச்சிடும். ஸோ இது சுழற்சியாக வந்துட்டே இருக்கிறப்போ இந்த ஆன்மா இந்த சிறையிலிருந்து தப்பிக்கொள்ள அதுக்கு ஒரு வழியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த ஆன்மா சிறையை விட்டு விடுதலை அடைய வேண்டுமே ஆனால் நம்மளுக்கு புரிதல் வேணுமே ஆனால் அதுக்கு ஞான பாதை தான் அவசியம். நாம் எத்தனையோ பாதைகளில் நாம் சென்றாலும் இந்த ஞான பாதையில் உண்மையை அலசி ஆராய்ந்து புரிந்து கொண்டால்தான் நம் மனம் அடங்கும். இது எல்லாம் இந்த ஞானம் எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு இந்த பாதையில் பயணம் பண்ணுறோன்னா, இறைவனை போய் சேர்ந்துடுறதுக்கோ இல்லை இறைவன் நம்ம கூட இருப்பார், நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி நினைக்கிறதோ அல்ல. ஞான பாதையில் சென்றீர்களே ஆனால் உங்களுக்கு வினைகள் தீர்க்க உண்மைகள் புரியும். அதாவது நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் இது என்னால் உருவாக்கப்பட்டது, இது வேற யாரோ எனக்கு செஞ்சது இல்லை, இந்த இறைவன் என்னை தண்டிக்கிறது இல்லை, இந்த பூமியில் இந்த இறைவன் எனக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்கறதும் இல்லை, நாம் செய்த வினைகளுக்கு ஏற்பதான் இந்த ஆன்மா இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு என்ற புரிதல் வரணுமே ஆனால் அதற்கு பொருள் ஆன்மீகம். இந்த ஆன்மீகமும் ஞான பாதையில் சென்றால்தான் இந்த புரிதல் வரும். இந்த புரிதல் வந்தால்தான் நீங்கள் அடுத்த செய்ய போகிற வேலையில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. இது நான் செஞ்சால் திருப்பியும் என் அக்கௌண்ட்டில் இது சேர்ந்துடும், திருப்பி இதுக்காக நான் ஒரு பிறவி எடுத்து இந்த பூவிலகில் வினை போகத்தால் அவதிப்படணும், இல்லை சுகமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, பாவம் செஞ்சிங்கன்னா இங்கே கஷ்டப்பட போகிறீங்க, நல்லதை செஞ்சிங்கன்னா இங்கே சுகப்பட போகிறீங்க. ஆனால் பாவம் செஞ்சாலும் இங்கே பிறகு தான் ஆகணும், புண்ணியம் செஞ்சாலும் இங்கே பிறகு தான் ஆகணும். அதாவது இது ரெண்டுமே இல்லாத ஒரு நிலைக்கு நாம் போகணுமே ஆனால் அதுதான் இறைநிலை. இறைவன் யாருக்கும் நல்லது செய்வதும் இல்லை, கெட்டது செய்வதும் இல்லை. அவன் ஒரு பார்வையாளன் மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில் இருந்து அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே ஆட்டம் போடுவது எது என்று பார்த்தீர்களே ஆனால் நம் மனம்தான். நம் மனம் ஆட்டம் போடுவதனால நம்ம ஆன்மா அதுக்கு சஃபர் ஆகுது. அதாவது அதை பிரதிபலன்களை அந்த ஆன்மா சுமந்து வருத்தப்படுது. இந்த ஆன்மாவின் விடுதலைக்காக பயணம் பண்ணுறது தான் நம் சித்தர்கள் கூறிய வழி.
நம்ம இந்த இக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இந்த ஞானத்தையும் தேட வேண்டும். அதாவது ஞான பாதைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரு நேரம் செலவிட்டு எங்கேயோ போனோலோ இருக்கிற வேலை வெட்டியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகணுன்றதோ அர்த்தம் இல்லை. நீங்கள் உட்கார்ந்து ஒரு 5 நிமிடமாவது 10 நிமிடமோ இல்லை அரை மணி நேரமோ உங்கள் வாழ்க்கையில் எது உண்மை எது பொய் என்று ஆராய தொடங்கினீர்களே ஆனால் நீங்கள் இந்த பாதைக்குள்ளே வருகிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது நான் செய்த தவறுகளால் மட்டும்தான் எனக்கு இங்கே நடக்கிறது அப்படின்ற புரிதல் முதல்ல வரும். அது வரணும்னா நீங்கள் இந்த ஞான பாதையில் சென்றால் மட்டும்தான் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு காரணம் யாரோ என்று தான் சொல்லி கொண்டிருப்பீர்கள். சில நேரம் இந்த விதியை பற்றி சொல்கிறீங்க, என் நேரமே சரியில்லைப்பா அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அவன் முகத்தில் முழிச்சிட்டு வந்தப்பா அதனால தான் எனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறீங்க. இது எல்லாம் மற்றவர்கள் மேலே நம்ம குறை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கடவுள் மேலேயே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை, நான் எவ்வளோ பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், ஆனாலும் இந்த கடவுள் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு கடவுள் மேலேயே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இந்த மனுஷன். ஆனால் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போய் இதுக்கு காரணமே நாம் தான். நம்ம இங்கே கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம தான். இதுக்கு கடவுளுக்கு இங்கே வேலையே கிடையாது. கடவுள் ஒரு பார்வையாளன் தான் முன்னாடியே சொன்னோம். அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். நீங்கள் செய்கிறது நல்லதையும் தீயதும் நோட் பண்ணுறது உங்கள் ஆன்மா. அதுக்கு ஏற்ற பிரதிபலம் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையுது. அப்போ அந்த வாழ்க்கை அமையக்கூடாது என்று சொன்னால் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த பாவ புண்ணிய கணக்கை நீங்கள் தீர்த்தே ஆக வேண்டும். அதாவது நீங்கள் தீர்த்தீர்களே ஆனால் இறைவனோடு நீங்கள் ஒன்றரை கலக்கலாம். இதை விட்டுட்டு ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், பைபிள் படித்தேன், பகவத்கீதா படித்தேன், குரான் படித்தேன் என்று சொல்லிட்டு இதெல்லாம் படித்தா எனக்கு புண்ணியம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. அது ஒரு நல் நெறியில் நம்மளை நடத்துவதற்கான ஒரு கருவிகள். பகவத்கீதாவில் சொல்கிறதும் நல்லதை தான் சொல்கிறாங்க, குரானில் சொல்கிறதும் நல்லது தான் சொல்கிறாங்க, பைபிளில் சொல்கிறதும் நல்லது தான் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் படித்தால் மட்டும் போதாது, அதுக்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். படித்ததினால் நாம் ஞானத்தை அடைய முடியாது. நாம் பயணிப்பதால் மட்டுமே அந்த ஞானத்தை அடைய முடியும். சித்தர்களும் நிறைய பாட்டுகள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பாட்டுகள் படித்து புரிஞ்சிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. அந்த பாட்டில் சொன்ன கருத்துக்கள் படி நாம் நடந்து கொண்டோமே ஆனால் நாம் அந்த பாதையில் செல்கிறோம். சரி, இப்போது உண்மையை ஆராய்வது என்றால் என்ன? இந்த ஞான பாதையில் நாம் இந்த ஆன்மா பிறவி எடுப்பதை பற்றி பார்த்தோம். ஏன் பிறப்பு எடுக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பிரதிபிம்பம், ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வாழ்க்கையே. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே வாழ்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறீங்க. அந்த எக்ஸிபிஷனில் ஒரு மிரர் ஹவுஸ்னு ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அந்த மிரர் ஹவுஸுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தான் நிற்பீங்க. ஆனால் உங்கள் அந்த மிரரோட ரெஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேராவோ 20 பேராவோ உங்கள் பிரதிபிம்பம் தெரியும். அந்த பிரதிபிம்பத்திலேருந்து நீங்கள் கையாட்டினா அந்த மிரர்லேயும் கையாட்டும், காலாட்டினா ஆட்டும், அதில் சிரிக்கிறீங்க, அதில் ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் நேரத்தை அங்கே செலவிடுறீங்க. ஆனால் அந்த மிரர் ஹவுஸ்லேருந்து நீங்கள் வெளில வந்துட்ட பிறகு உங்கள் பின்னாடி அந்த பிம்பங்கள் இருக்குமா இல்லைனா கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ நீங்கள் தனித்து தான் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த மிரர் ஹவுஸ்குள்ளே போடுறதுனால நீங்கள் அங்கே ஏதோ 10 20 இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் தோன்று அல்லவா? அந்த தோற்றம் தான் இந்த வாழ்க்கை. அதாவது நீங்கள் ஒரு உண்மை பொருள். அந்த மிரர் ஹவுஸ்லேருந்து வெளில வந்துட்ட பிறகு நீங்கள் எப்படி தனித்து உண்மை பொருளாக இருக்கிறீர்களோ, ஆனால் அந்த மிரர் ஹவுஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரதிபிம்பம் 20 30 எப்படி உங்களுக்கு காட்சி தருதோ காணல் நீர் மாதிரி, இந்த வாழ்க்கையும் அப்படி தான். நீங்கள் ஒரு அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து அதுதான் உண்மை என்று புரிந்து, உண்மை என்று தெரிந்து அது கூடயே வாழ பழகிட்டீங்க. ஆனால் தனித்து நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா தான் அது உண்மை இல்லை, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். நீங்கள் செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கான பிரதிபலிப்பு தான் அந்த கண்ணாடியில் தெரியுது. ஆனால் தனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்த பொருள் தான். அந்த தனித்த பொருள் தான் இந்த பிரபஞ்சமும் அப்படி தான். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் இருக்கோமா இல்லை நாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கோமான்ற கேள்வியே அப்போ தான் வரும். அதாவது பிரபஞ்சத்தினால நாம் இயங்குகிறோமா இல்லை நாம் இயங்குறதுனால இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கா? இந்த கேள்வி தான் அவசியம். இந்த கேள்விகள் தான் ஆராய வேண்டும். இப்படி ஆராய தொடங்கினால்தான் நம்மளுக்கு ஞானம் கிட்டும். ஞானம் என்பது புரிதல் தான், அது புரிஞ்சுக்கோங்க. ஞானம் என்பது வேறு ஏதோ கிடையாது.
ஞானம் என்பது இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் உங்கள் ஆன்மாவை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் நம்மளால் முடியாது. அதாவது சிற்றறிவை கொண்டு இந்த மனிதனால் முடியாது. அப்போ பேரறிவு யாருக்கிட்ட இருக்குன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த ஆன்மாவின் பேரறிவை பயன்படுத்தணும்னா அப்போ நீங்கள் ஆன்மாவை சென்று அடைய வேண்டும் தானே. அப்போ சிற்றறிவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அதை தாண்டி உங்கள் பேரறிவுக்குள்ளே நீங்கள் போனோன்னா அப்போ உங்களுக்குள்ள ஆன்மா எங்கே இருக்குது அதை தேடி போக வேண்டும். அந்த தேடி போகும் பாதை தான் யோகம். குருமார்கள் சொல்லி கொடுத்த உபதேசம் அதை சென்று அடைவதற்கு மட்டும்தான். அப்போ குருவின் வழி சென்றால் நீங்கள் எங்கே சென்று அடைவீர்களேயானால் உங்கள் ஆன்மாவிடம் சென்று அடைவீர்கள். உங்கள் மனதை கொண்டு உங்கள் ஆன்மாவிடம் சென்று அடைவதற்கான வழிதான் குரு காட்டுகிறார். இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த யோக பாதையிலையோ இல்லை ஞானத்தையோ தெரிஞ்சுக்கிறதுனால இறைவன் நம்ம கூட இருக்க போகிறது இல்லை. அதாவது இறைவன் வேறு நான் வேறு என்று யோசிப்பது இந்த சிற்றறிவின் வேலை. நீங்கள் பேரறிவுக்கு குரு உபதேசத்தால் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போது அங்கே நான் வேறு இறைவன் வேறு என்ற தன்மையே கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மிரர் ஹவுஸில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு இருக்காது. நான் மட்டும்தான். அப்போது அந்த நான் யாராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்மாவாக இருப்பீங்க. அப்போ அந்த ஆன்மா தான் இந்த பிரபஞ்சம். ஆன்மாவில் இருக்கும் அந்த தன்மை தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் தன்மையும். அதை ரெண்டும் ஒன்றுதான் என்று புரிந்து அதனுடன் சேர்வதற்கான முயற்சி எடுப்பதே யோக வழி. அதுதான் தியானம். உண்மையான குரு கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதுக்கான வழி நம்மளுக்கு தெரியும். அது தெரியாமல் நம்ம ஏதோ இந்த இக வாழ்க்கையில் பார்த்ததையெல்லாம் கண்டு ரசித்து வருகிறோம். ஆனால் ரசிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பொய்ப்பொருளை ரசிப்பதை விட மெய்ப்பொருளை ரசிப்பதில் இருக்கும் சுகம் வேறு. அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்கிறார்கள் நம் சித்தர்கள். அதாவது நம்ம முழிச்சிட்டும் இருக்கக்கூடாது, தூங்கியும் இருக்கக்கூடாது. தூங்காமல் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொன்னால் இது குரு உபதேசம் வழியாய் சென்றால் மட்டும்தான் ஒருவரால் முடியும். அதாவது நம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு முதல் படி நம் மனதில் இருக்கும் இவ்விதமான குழப்பங்களையும் கேள்விகளையும் தெரிந்து ஆராய்ந்து அலசி உண்மை ஏது பொய் ஏது என்று புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகம் எல்லாம் போய் உங்கள் மனம் என்ற ஒரு பொருள் உங்கள் ஆன்மாவிடம் சென்று சேரும். அப்போது உங்கள் மனமும் ஆன்மாவும் சேர்ந்தால் உங்களுக்கு அந்த பேரறிவுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த பேரறிவை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிறப்பின் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு கதவுகள் திறக்கும். இப்படி நீங்கள் பயணம் பண்ணி சென்றீர்களேயானால் அப்போது அந்த நான் நீ என்ற பொருள் அங்கு இருக்காது. அதாவது நான் யாரையோ தேடுகிறேன், தேடுற பொருள் வேற, நான் வேறையா இருக்கிறோம். தேடுறப்போ இந்த ஞானப்பாதையில் தொடங்குறப்போ எப்படி இருக்கும்னா நான் இறைவனை தேடுகிறேன் அப்படி தான் பயணிக்கிறோம். அதாவது ஏதோ ஒரு பொருளை தேடிக்கொண்டு தான் நம் பயணம் செல்கிறோம். அது இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம். அது பிரபஞ்சம், இறைவன் எல்லாமே ஒன்று தான். அப்போது இதை தேடி சென்று அடைவது எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீ தான் அது என்ற தெளிவு உங்களுக்கு அந்த பயணத்தின் முடிவில் வாய்க்கும். அதாவது அது வரைக்கும் நான் வேறு இறைவன் வேறு என்று சொல்லி கொண்டிருந்த நானும் இறைவனை நோக்கி பயணம் பண்ணுகிறேன். ஆனால் கடைசியில் அந்த இறைவனிடம் போய் சேர்ந்து விடுகிறேன் என்பதுதான் ஞானத்தின் உச்ச நிலை. அப்போ இந்த நிலையை நாம் சென்று அடைய வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால் நம் மனதில் இருக்கும் ஆசைகளையும் குழப்பங்களையும் கோபம் வெறுப்புகளையும் நீக்கிவிட்டு சுத்த பொருளாய் நாம் யோசிக்க வேண்டும். அதாவது நாம் என்ன அலைகளுக்கு ஏற்ப நம் ஆசைகளுக்கு ஏற்ப இந்த மனம் செலுத்துகின்ற அந்த என்ன அலைகளை இந்த ஆன்மா சுமந்து பிறவி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்போது நாம் இந்த மனதில் எழும் எண்ணங்களையோ ஆசைகளையோ இல்லை பொறாமையோ ஏதோ ஒன்றை நாம் நிறுத்திவிட்டோமே ஆனால் அப்போது இந்த ஆன்மாக்கு செல்கின்ற எண்ண அலைகளின் ஓட்டம் கம்மியாயிருது. அப்போ அந்த கம்மியாயிடுச்சுன்னா ஆன்மாவின் சுமைகள் குறைய ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எண்ணத்தினாலையும் உங்கள் ஆசைகளாலையும் ஆன்மாவிற்கு நீங்கள் சுமை சேர்க்கிறீர்கள். அந்த சுமையை நீங்கள் குறைக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் மனசை சீர்படுத்திக்கணும். எதுவுமே இல்லை, இது எல்லாமே
நான் செய்த வினையினால தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு, எல்லாம் அவன் செயல்தான் என்ற எண்ணம் வந்தால் உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் செலுத்துகிற அந்த பாரம் குறைந்துவிடும். அந்த பாரம் குறைய 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 ஆன்மாவின் விடுதலைக்கான முயற்சி ஆன்மா எடுத்துக்கொள்ளும். இதுதான் ஆன்மீகம், இதுதான் ஞான பாதையின் ரகசியங்கள். மேலும் எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்க. நிறைய யோசிப்போம், கலந்து ஆராய்வோம், தெளிவடைவோம், அனைவரும் கூடி செல்வோம் என்று கூறி எங்களின் இந்த தொகுப்புகள் உங்களின் உள்ள அறிவாற்றல் எனும் தீபத்தை ஏற்றுவதற்கு உதவும் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் பணிவார்ந்த நன்றி. குருவே துணை, குருவே சரணம். வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.